வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் எடுத்துக்காட்டு 1.11 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1.10 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. எடுத்துக்காட்டு 1.11. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களும், மூன்றாவது அலைபேசியானது மற்றும் நான்காவது அலைபேசியானது 25, 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றனில் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் அலைபேசி 15 நிமிடங்களும், இரண்டாவது அலைபேசி 20 நிமிடங்களும், மூன்றாவதும் 25, நான்காவது 30 நிமிடங்களும் ஒலிக்கின்றன. இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மீசியமாக கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மீசியமாக கண்டுபிடிக்கணும். என்னென்ன இருக்குது? 15 எத்தனை நிமிஷம் ஒலிக்குதுன்னு பாருங்கள். 15 நிமிடம், 20 நிமிடம், 25, 30 இப்படி ஒலிக்குது மணி. இதை நம்ம வகுத்தல் முறையில் போட போகிறோம். என்ன முறையில் போட போகிறோம்? வகுத்தல் முறை. வகுத்தல் முறையினாலே நம்ம டானா வகுத்தலில் தான் போடணும். டானா வகுத்தலில் தான் போடணும். டானா வகுத்தலில் போடுமா? இப்போ டானா வகுத்தல் போட்டு 15, 20, 25, 30 இதெல்லாம் டானா வகுத்தலில் போடுவோம். இதை 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுத்தோம்னா 15 வகுப்படாது, அப்படியே இருக்கும். 20 × 2 20, 25 அப்படியே இருக்கும். 30 வகுத்தோம்னா 15 2 30, 15 2 30. இது அப்படியே டானா வகுத்தலில் போடுவோம். இதே அதை 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுத்தோம்னா 15 அப்படியே இருக்கும். I2 10, மற்ற 25 அப்படியே இருக்கும், 15 அப்படியே இருக்கும். இதை நம்ம இப்போ 5ஆல் வகுக்க போகிறோம். 5ஆல் வகுத்தோம்னா 3 5 15. அடுத்து 1 5 5, 5 25, 3 5 15. இப்போ 3 5 15, 1 5 25, 5ஆல் வகுத்தா 5, 15 3 15. இப்போ இதை 3ஆல் வகுக்க போகிறோம். இந்த 3ஆல் வகுத்தோம்னா 1 3 3 1, அப்படியே 5 அப்படியே இருக்கும். அடுத்து இந்த 3 1 3 3. இப்போ 5ஆல் வகுக்க போகிறோம். 5ஆல் வகுத்தோம்னா 1 அப்படியே இருக்கும், இந்த 1 அப்படியே இருக்கும். 5 ஒட்டி 5ஆல் வகுத்தா 1 வந்துடும். இதான் இப்போ 15, 20, 25 மற்றும் 30 இதோட ஃபேக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும். மீசிமாங்கிறது மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்குனா அந்த ஃபேக்டர் காரணி இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு கிடச்சிரும். 2 × 2 × 5 × 3 × 5 இது எல்லாத்தையும் பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு 3 தான் நம்ம பெருக்கிக்குவோம். 2 4, 4 5 20, 4 5 20. அதை இப்போ பெருக்கி நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்குவோம். 4 5 20 அதை எழுதிக்குவோம். அடுத்த 2 தான் தனியாக பெருக்கிக்குவோம். 3 5 15, 3 5 5. இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 300 கிடைக்கும். இது ரெண்டையும் பெருக்கணும்னா 300 எவ்வளவு கிடைக்கும்? 300. இந்த 300 எப்படி எழுதலாம்னா 300 நிமிஷம், 300 நிமிடங்கள், 300 நிமிடங்கள் கிடைக்கும். இந்த 300 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 5 × 60ன்னு பிரிக்கலாம். 5 × 60 நிமிடங்கள். 300 5 × 60 நிமிடங்கள்னு பிரிக்கலாம். இப்போ 60 நிமிடங்களை நம்ம எப்படி எழுதலாம்னா 60 நிமிடங்கள்
இப்போ 60 நிமிடங்களை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா மணியில் எழுதலாம். அப்போ 5 × 60 எத்தனை நிமிஷம்? 1 நிமிடம், 1 மணி நேரம். 60 நிமிஷங்கிறது 1 மணி நேரம். இப்போ 1 மணி நேரம். 5 × 1 இப்போ எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரமா? இப்போ 1 இதோட மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 5 மணி நேரம். இதோட மல்டிபிள் பண்ணோம்னா 5 மணி நேரம். அதை அப்படியே எழுத வேண்டியதான் மல்டிபிள் பண்ணி. ஈக்குவல் டு 5 மணி நேரம். மணி நேரம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம 5 மணி நேரம் கொஸ்டினில் பாருங்கள். கொஸ்டினில் என்ன கட்டுறாங்கன்னு பாருங்கள். அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 5 மணி நேரம், 5 மணி நேரம் கழித்து தான் அது மீண்டும் ஒலிச்சிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எத்தனை மணிக்கு ஒலிச்சிச்சுன்னு சொன்னாங்க? 5 மணிக்கு. அப்போ 5 மணிலேருந்து 5 மணி நேரத்தை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ 5க்கு அப்புறம் 6 1 மணி நேரம், 7 1 மணி நேரம், 8 3 மணி நேரம், 9 4 மணி நேரம், 10 5 மணி நேரம். இப்போ வந்து 10 மணிக்கு வந்து அந்த எல்லா மணியும் வந்து எல்லா அலைபேசியும் ஒலித்திருக்கும், ஒன்றாக ஒலித்திருக்கும். 4 அலைபேசிகளும் மீண்டும் காலை 10 மணிக்கு ஒன்றாக ஒலிக்கும். இப்படி எடுத்து எழுதிடணும் நம்ம. இப்போ எடுத்து எழுதினா தான் நமக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. நான்கு அலைபேசிகளும் மீண்டும் காலை 10 மணிக்கு ஒலிக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு வந்து மீசிமா கண்டுபிடிச்சோம். அதோட காரணி எல்லாத்தையும் வந்து மல்டிபிள் பண்ணோம். 300 நிமிஷம்னு வந்துச்சு. அதை வந்து 5 × 60 நிமிடங்கள்னு பிரித்தோம். அதை வந்து 5 × 1 மணி நேரம்னு பிரித்தோம். 5 மணி நேரம் நமக்கு கிடச்சிச்சு. அந்த 5 மணி நேரத்துலேருந்து அதை கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 10 மணிக்கு வந்து எல்லா அலைபேசியும் வந்து ஒன்றாக ஒலிக்கும்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.